அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். துலாம் ராசி அன்பர்களுக்கு சனி வக்ர நிலை. இந்த சனி பகவான் வக்ர அடையக்கூடிய இந்த ஜூலை மாதம் 13ஆம் தேதிங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு எப்பேற்பட்ட பலன்கள் சனி பகவான் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி இணைந்துருங்க. அதாவது துலாம் ராசி அன்பர்கள் அப்படின்னா, துலாம் ராசியில் சனி பகவான் உச்ச நிலை அடைந்திருப்பார். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு சனி 4ஆம் அதிபதி சுகஸ்தானாதிபதியும் 5ஆம் அதிபதி அதாவது புத்திரஸ்தானாதிபதியும் சனி பகவான். ஏன்னா ஒருத்தருக்கு மனசை சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது 4ஆம் இடம்தான். தாயார் சுகத்தை தாயார் நிலைப்பாட்டை கொடுக்கக்கூடிய இடமும் அந்த 4ஆம் இடம்தான். வீடு வண்டி வாகனம் ஆடம்பரம் சொத்துக்களை உருவாக்கக்கூடிய இடமும் அந்த 4ஆம் இடம்தான். அப்போது அந்த இடத்துக்கு காரகன் சனி பகவான் அதிபதி. 5ங்கிறது நம்ம குலதெய்வத்தில் இருந்துங்க, நம்ம வம்சாவளியில் இருந்து நம்ம குழந்தை வரைக்குமே பூர்வீக சொத்து வரைக்குமே அந்த 5ஆம் இடங்க. அப்போ இந்த 2 இடத்துக்கு அதிபதி சனி பகவான். அப்போது துலாம் ராசிக்காரருக்கு எவ்வளோ முக்கியம் இந்த சனி. ஆனால் இந்த சனி 6ஆம் இடத்துல போய் இப்போ உட்காந்துருக்குதுங்க. உங்களுக்கு 6ஆம் இடங்கிறது நோய் நொடி கடன், அது மட்டும் கிடையாது, சில பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய இடம் அந்த 6ஆம் இடம். கடினமான உழைப்பு கொடுக்கக்கூடிய இடமும் அந்த 6ஆம் இடம். அந்த இடத்துல போய் சனி உட்காந்துருச்சுங்க. ஆனால் 2 ஒரு சுகஸ்தானாதிபதியும் 6ஆம் இடத்துல போய் உட்காரும்போது அப்போது நமக்கு வீடு வண்டி வாகனம் மன நிம்மதி வரைக்குமே பறி போய் உட்கார்ந்துருக்கக்கூடியவங்க தான் துலா ராசிக்காரர். சிலர்கள் தான் பார்த்தோம்னா சிறு வயதில் இருக்கக்கூடிய நம்மளுடைய குழந்தைகளுக்கு அவங்களுக்கு பார்த்து பார்த்து ஒவ்வொன்றா பண்ணியிருப்பீங்க. ரொம்ப கண்ணும் கருத்துமா இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரி தான் வளர்க்கணும், இப்படி தான் இவங்களை உருவாக்கணும் அப்படின்னு ஒரு திட்டம் தீட்டி அவங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு உறுதுணையாக வழிகாட்டியாக இருந்தால் உங்களுக்கு. ஆனால் இன்றைக்கி நிம்மதி இல்லை. காரணம் அவங்களுடைய செயல்பாடும் நாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் எதுவுமே ஒரு தொடர்பு ஏற்படுத்த மாட்டேங்குது, புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. சரிங்களா? இல்லை சிலருக்கு பார்த்தோம்னா எல்லாமே நல்லா இருக்கும், ஆனால் அவங்களுக்கு ஒரு சரியான ஒரு வாழ்க்கை, அது கல்வியாக இருக்கட்டும், இல்லையா திருமணமாக இருக்கட்டும், இல்லையா திருமணமே முடிஞ்சிருந்தாலும் சரி, அவங்கள நினச்சி நம்ம வருத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகள். இப்படி பெற்றவர்களுக்கு ஒரு மன வருத்தத்தையும் வலியும் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை துலாம் ராசி அன்பர்களுக்கு கடந்த காலத்தில் ஏற்பட்டிருக்கும். ஏன்னா 6ஆம் இடத்துல அந்த சனி. அப்போது இது பணத்தால் வந்திருக்கலாம், இல்லை ஆரோக்கியத்தினால் பாதிப்புகள் வந்திருக்கலாம், இல்லையா நம்ம தொழில் உழைப்பு கொடுக்கக்கூடிய இடம் உழைப்பு செலுத்த முடியாமல், அப்படின்னா வேலைக்கு போக முடியாமல், இல்லை வேலை இல்லாததுனால இருந்த வேலை பறிபோனதுனால இந்த ஒரு பிரச்சனைகள் உருவாகிருக்கும் துலாம் ராசி ஆகிருக்கு. ஏன்னா நீங்கள் உழைப்பாளிங்க. ஏன்னா உங்களுடைய ராசி தானே நீதிமானே உச்சமடைஞ்சிருப்பார். தர்மத்தின் துலாம் ராசி தராஸ் நீதிமானுங்கிறது யார்? சனி. அதனால தான் அதாவது இந்த காலபுருஷத்தில் தத்துவத்தில் பார்த்துட்டோம்னா துலாம் ராசி 7ஆவதாக வரக்கூடிய ராசி. உங்கள் ராசி பாக்கியசாலிங்க, மகாலட்சுமிங்க. ஒரு உழைக்கிறதுல ஒன்று நினச்சிட்டிங்கன்னா, அதாவது உங்களுக்கு நிகர் யாருமே கிடையாது. எவ்வளோ தூரமானாலும் போய் கஷ்டப்படுவீங்க. வெளிநாடு மட்டும் இல்லை, அந்நிய தேசத்தில் இருந்தாலும் சரி, நான் நினச்ச இலக்கை நான் அடையாமல் விடமாட்டேன் அப்படிம்பாங்க இல்லைங்களா, அது நீங்கள் தான். குடும்பத்தை அப்படியே அழகாக நவத்திட்டு இருப்பீங்க. இப்படி தான் இருக்கணும், இப்படி கணவன்னா கணவன் இப்படி தான் இருக்கணும், மனைவினா மனைவி இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரி தான் இருக்கணும். உங்களை பார்த்து மற்றவங்க ரசிப்பாங்க. அப்படி வாழ்ந்துட்டு இருந்தால் உங்களுக்கு திட்டங்கள் பெரிய அளவில் தீட்டிருப்பீங்க, எஸ்டிமேட்டுகள் பெரிய அளவில் இருக்கும், முயற்சிகள் கடுமையாக இருந்திருக்கும், ஆனால் வளர்ச்சிகள் மட்டும் இல்லை. இதுதான் காரணம். அப்போது இந்த காலகட்டத்தில்
ஜூலை மாதம் 13ஆம் தேதி, நவம்பர் மாதம் 27ஆம் தேதி வரைக்கும். புரியுங்களா? அதாவது இந்த காலகட்டத்திலிருந்து, அதாவது 4.5 மாதம்னு வச்சுக்கோங்க. 138 நாள் போதுமில்ல? 4.5 மாதங்கிறது அதிகம் தானே. இந்த காலம் அவசர அவசரமாக எதுவும் பண்ண வேண்டியதில்லை. என்ன செய்யணுமோ கரெக்டாக செய்யுங்க, பக்குவமாக செய்து முடிப்பீங்க. பெரிய மனிதர்களுடைய தொடர்பு உங்களுக்கு உருவாகும். சில கடன், வம்பு, வழக்கு, சிக்கல்கள் இருந்த பிரச்சனைகளை தீர்ப்பீங்க. உற்றார் உறவினர்கள், சொந்த பந்தம், நட்பு வட்டாரங்கள், அதாவது உங்களை புரிஞ்சு அறிஞ்சு சரிவரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அது மட்டும் கிடையாது, இந்த 6ஆம் இடத்து சனி 12ஆம் இடத்தை பார்க்குது, வக்கரம் நடைஞ்சு பார்க்குது. வீடு கட்டுவீங்க. கட்டி வீடு பாதியில் நிற்குதான், கட்டி முடிச்சிருவீங்க, கவலைப்படாதீங்க. சரிங்களா? பிஸ்னஸ்க்கு ஒரு இடத்த தேடிட்டு இருக்கிறேன், ஒரு கடையை தேடிட்டு இருக்கிறேன், ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு உண்டான முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கிறேன், அமையவே இல்லை. அமைஞ்சிரும், கவலைப்படாதீங்க. எப்போ அமையும்? ஜூலை மாதம் 13ஆம் தேதிக்கு பிறகு கண்டிப்பாக அமைஞ்சிரும். தைரியமாக நீங்கள் கவலைப்பட வேண்டாம். சரிங்களா? இன்னொரு விஷயம் இதில் என்னென்னா, அந்த சனி பகவான் 3ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கணும். 8ஆம் இடங்கிறது ஆயுள் ஸ்தானம். வண்டி வாகனம் போக்குவரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவசரப்படக்கூடாது. எங்கே போகணுன்னாலும் அவசரப்பட்டு சீக்கிரமாக போயிட்டு வரணும், லேட் ஆகி போச்சு அப்படின்ட்டு ஃபாஸ்ட்டாக ஓடுறது இருக்கக்கூடாது. வண்டி வாகனங்கள் மாற்றங்கள் பண்ண வேண்டாம். கார் இருக்குதா, அதே போதும். புதுசாக இருந்துட்டு பழசு இன்னொன்று வாங்குறதெல்லாம் வேண்டாம். அதே மாதிரி பைக்கு மாற்றங்கள் பண்ண வேண்டாம் இந்த காலகட்டத்தில். சரிங்களா? அப்புறம் ஜாமீன் கையெழுத்து தயவு செய்து போட வேண்டாங்க. பக்கத்து வீட்டுக்காரர் பாவம் கஷ்டமாக இருக்கிறாரு, நண்பன் தான், சரி நாம் போய் ஒரு ஜாமீன் கையெழுத்து போட்டால் அவருக்கு பணம் கொடுப்பார். அந்த வேலையெல்லாம் நீங்கள் வச்சுக்க வேண்டாம். எதுவாக இருந்தாலும் தர்மம் செய்யுங்க, கடனை கொடுக்க வேண்டாம். கொடுத்த கடனை வசூல் பண்ணுறதுக்கு முயற்சிகள் எடுங்க. இந்த நேரத்தில் கண்டிப்பாக முடியும். வாங்கின கடனை கட்டுறதுக்கு, சரிங்களா, ஒரு லோன் அப்ளை பண்ணுங்கள், கிடைக்கும். இல்லை சிறு வட்டியில் அப்படின்னா, அதிகமாக வட்டி தான் அன்றைக்கி அவசரப்பட்டு வாங்கிட்டேன், ஆனால் போதும் ஆகிட்டு கடனே அவர்கிட்ட வாங்குறத கட்ட முடிய மாட்டேங்குது. ஒரு லோன், ஒரு அரசாங்கம் சம்மந்தப்பட்டதோ இல்லை ப்ரைவேட் சம்மந்தப்பட்ட கம்மி லோன், கம்மி இன்ட்ரெஸ்ட், அந்த மாதிரி முயற்சிகள் எடுங்க. நகை ஆடம்பரம் சம்மந்தப்பட்ட பொருட்கள், வீட்டில் அழகுக்காக வச்சுருந்த பொருள் அடமானத்துக்கு போகக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமே வந்துருச்சுங்க. மீட்டெடுக்க முடியுமா? எடுத்துருவீங்க, செய்திருவீங்க, கவலைப்படாதீங்க. சரிங்களா? ஜூலை மாதம் 13ஆம் தேதியிலிருந்து, அதாவது உங்களுடைய ராசிக்கு கிட்டத்தட்ட ஒரு 138 நாள், நவம்பர் மாதம் 27ஆம் தேதி வரைக்கும், கார்த்திகை மாதம் தமிழில் 12ஆம் தேதி வரைக்கும், கார்த்திகை முழுசாகவே வச்சுக்கலாம். சரிங்களா? நல்ல காலம். திருமணமாகாதவங்க திருமண முயற்சிகள் எடுப்பார்கள், செய்யுங்க. டைவர்ஸில் போயிட்டுருக்குது, கல்யாணம் பண்ணுறது சில நண்பர்களுக்கு, சரிங்களா? தசாபுத்தி சரியில்லாமல் இருந்தால் மட்டும்தான், எல்லாருக்கும் அந்த சொல்ல முடியாது. தசாபுத்தி பலவீனமாக இருந்திருந்தா, அதாவது கணவனோடைய டைவர்ஸ் வரைக்கும் போயிட்டுருக்கும், சேர்ந்து வாழ முடியல, பிரிஞ்சு வாழ முடியல, பெரிய போராட்டமாக இழுத்துட்டு போயிட்டுருக்குது. அன்பாக பிரியமாக காதலிச்சு கடைசியில் கஷ்டத்தை அனுபவிச்சுட்ருக்கிறேன், வெட்டி விடவும் முடியல, ஒத்து வரவும் முடியல, என்னதான் பண்ணுறதுன்னு தெரியல, பகவான் நம்மளை சோதனை பண்ணிகிட்ருக்கிறாரே அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டு அலைஞ்சிட்டு இருக்கக்கூடிய துலாம் ராசி என்பவர்களுக்கு சர்வ சாதாரண பிரச்சனைகளை சால்வ் பண்ணிடுவீங்க. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும், கைகூடி வரும். திடீர் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் சேர்ந்து வரக்கூடிய ஒரு பாக்கிய நிலைப்பாடுகள் இருக்குது. அதனால் உங்களுடைய ராசிக்கு பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிட்டாலும், மற்ற ரீதியில் உழைப்பிலையும் முயற்சியிலும் சாதகமாக இருக்கிறதுனால உங்களுடைய ராசிக்கு சனி வக்ர நிலை அற்புதம் தாங்க. சரிங்களா? இப்போ சொன்ன பலன் கோச்சாரம் இருந்தாலும் பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க. ஏன்னா ஜனன ஜாதகத்தில் சனியோடைய பலம் என்ன, லக்னம், அதே மாதிரி என்ன தசா புத்தி நடக்குது, அந்த தசா புத்தி என்ன பரல் பிடிச்சிருக்குது அப்படின்னா அந்த தசை நாதனுடைய பலம் என்ன, அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய நேரம் சாதகமாக இருக்கும். சரிங்களா? அப்போது உங்களுடைய ஜாதகத்தை நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்கள் டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் இது மூணையும் தெரியப்படுத்தி பொறுமையாக இருக்கக்கூடிய நேரத்தில் ஃபோன் பண்ணி ஆன்லைன் மூலியமாகவே உங்களுடைய ஜாதக பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு, சந்தேகங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு, எது எந்த நேரத்தில் செய்யலாங்கிறது புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு உண்டான முயற்சிகள் எடுங்க. அந்த மாதிரி செய்யுங்க.
கண்டிப்பாக நேரம் நல்லா இருக்கிற போது, அதாவது நம்ம முயற்சி கம்மியாக இருந்தால் கூட வளர்ச்சி அதிகமாக இருக்கும். அதே நேரம் பலவீனமாக இருக்கிற போது நம்ம என்னதான் பாடுபட்டாலும் கஷ்டப்பட்டாலும் அதுக்கு உண்டான பலன்கள் சரியாக கிடைப்பதில்லை. அதுக்கு காரணம் இந்த நவகிரகங்களுடைய பெயர்ச்சிகளும் அதனுடைய தன்மைகள் தான் காரணமே தவிர, அதுதான் நம்மளை இந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையின் மாற்றங்களை ஏற்படுத்துது. அப்படிங்கிறதுனால உங்களுடைய துலாம் ராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்கும் சனி வக்ர பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு செல்வாக்கை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு மீண்டும் அடுத்த பதிவில் பார்க்கும் வரை நன்றி, வணக்கம்.